கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 30, 2026. சரி, நம்ம வழக்கம் போல ஜியோ பாலிட்டிக்ஸில் இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் பற்றி தான் திரும்ப திரும்ப பேச வேண்டியதுக்கு காரணம், போரை நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்குது. அதனால ஏகப்பட்ட பேருக்கு உலக அளவில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுற மக்கள் கோடானு கோடி பேர். தேவையில்லாமல் இந்தியா பாதிக்கப்படுற எல்லாமே இது ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாவோ இல்லை ஈரானோ மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது போக ஈரானும் ஓமானும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அவங்க ஒரு இந்த மாதிரி இந்த ஹர்மோஸ் ஜலசந்தியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமைப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மலாக்கான்னு சொல்லி இந்தோனேஷியா அந்த மலேசியாவுக்கு கீழே இருக்கு இல்லையா, அங்கே ஜலசந்தியில் என்ன வசூல் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட அதோட ரெப்ளிகா மாதிரி இங்கே வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ திடீர்னு இப்போ தோஹால மீட்டிங்க்கு என்ன கெஞ்சினாங்க ஈரானு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்ல, வழக்கம் போல் அவரோட ஸ்டைல் அப்படித்தானே, அவரே கீழே விழுந்தாலும் என்ன கெஞ்சினாங்க, நான் அதனால கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதோட மொத்த இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நமக்கு வழக்கம் போல் சொல்கிற உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர் வந்திருக்காங்க. வழக்கம் போல் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன, லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அப்புறம் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுறது. உண்மையிலே ஹைப் பட்டனில் நீங்கள் நிறைய கிளிக் பண்ணி ஆதரவு தர்றீங்க. இப்போது அவரை வரவேற்று அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்போம். உங்கள் சார்பாகவும் என் சார்பாக வரவேற்போம். வாங்க சார். வணக்கம். சரி, முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். உங்கள் மேலே என் மேலே பெரிய கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? பயத்து போல இல்ல இருக்கு கம்ப்ளைண்ட்னா. பாராட்டலாம் நம்ம இல்ல, பாராட்டலாம் என்ன ஒரு பக்கம், நமக்கு பாராட்ட அப்படி தூரத்துல நின்று பாக்குறோம். சரி, கம்ப்ளைண்ட்னா அச்சுச்சோ என்ன அப்படின்னு பாக்குறோம். உங்க மேல என் மேலையும் பெரிய, என் மேலையும் சேர்த்தான். சில போட்டல் எழுதுவாங்க, குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை எங்களிடம் சொல்லாதீங்க. நிறைகளை வெளியில சொல்லுங்க, குறைகளை எங்களிடம் சொல்லுங்கன்னு. அது மாதிரி நமக்கு பாராட்டு வந்துச்சுன்னா ஐயோ பாராட்டுங்க அப்படின்னு நம்ம சிலாகிக்கிறது இல்லை. பாராட்டினா ரைட் ஓகே அப்படின்னு தள்ளி வச்சிருவோம். குறைகள் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த ஈரான் அமெரிக்க போரை நிறுத்த விடாம பேசிக்கிட்டே கன்டினியூ பண்ண வைக்கிறோமா? இது பெரிய நம்ம இப்போ இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிட்டோம். எந்த ஒரு செய்தியாளர் அது சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரி உங்களால தாங்க அங்க அந்த போரே நிக்க மாட்டேங்குது, நீங்க பேசி அந்த மாதிரி இப்படி போர் இல்லை அப்படின்னு போர்னு சொல்லி பேசி தான் போர் நிக்க மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், பலர் நம்ம பேசும்போது யதார்த்தத்துக்கு வித்தியாசமா இருக்கே, இது இப்படிலாம் இல்லையே என்ன மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஆமா இவர் சொல்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இவர் எடுக்கக்கூடிய சேனல் வேற, இவருடைய சோர்ஸ் வேற. இப்ப நம்ம ஒரு சேனல்ல பேசல, கசாலி டிகோடுக்கு சிறப்பா பேசுறோம், இன்னும் ஒரு 7-6 சேனலுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நீங்க சொன்ன கேள்விக்கு வந்துருமா? ஆமா, அந்த கேள்விக்கு குறை. இப்போ என்ன நடக்குது, இப்போ என்ன நடந்துருக்கு அப்படிங்கிற. சரி, இப்போ இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆமா, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்க அப்டேட் பண்ணக்கூடிய டைம்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு டேட்டையும் சொல்லுங்க, என்ன டேட்? இன்னைக்கு ஜூன் 30, 2026. முதல்ல அறிமுகத்திலே சொல்லிட்டேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை தோஹாவில் பேச்சுவார்த்தை. சரி, இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு சொல்லி அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான, அவர் வரல, அவருடைய டீமை அனுப்பி வச்சிட்டாரு. விட்காஃப் குஷ்னர் வந்துகிட்டு இருக்காங்க. இஸ் கமிங் ஆன் த வே ஆர் ஆன் கோயிங் ஆர் வாட் எவர் மேபி. இதுக்கு இடையில அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்புடைய இந்த ரிக்வெஸ்ட் த டாக்ஸ் த ஃபாலோவிங் ரெசிப்ரோக்கல் அட்டாக்ஸ் அப்படிங்கிறத த்ரெட்டன்ட் தேர் இன்டர்னல் டீல் அப்படிங்கிறத ஒரு தலைப்புல போட்டுட்டு, அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கு சுயாதீனமாக தான் மட்டுமே ஒரு முடிவெடுத்து அறிவித்திருப்பதாகவும், ஈரானிலிருந்து இந்த பேச்சுவார்த்தையில் தாங்கள் கலந்து கொள்வது பற்றியோ தாங்கள் பிரதிநிதிகள் போவது பற்றி எந்த தகவலும் இல்லை, இதுவரை இல்லை. அதை நான் அப்படியா தமிழ்ல சொல்ல முன்னாடி, அதாவது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், அவருடைய அவருடைய லீகல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய கசம் கசிபாதி, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏர்லியர் நோ கன்ஃபர்மேஷன் ஹாஸ் பீன் கிவன் that any talks, எந்த விதமான பேச்சு குறித்தும், இந்த டாக்ஸ் குறித்து will be happening in Doha this week அப்படிங்கிறத டே பிஃபோர் சொல்லிட்டார். நேரம் போனவன்
ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த வாரத்துல இப்ப ட்ரம்ப் சொல்றதெல்லாம் பொய்யா? சொல்லிட்டு ஆ, அமெரிக்காவோடு நாங்க அபிஷியலா ஆ, எந்த தாக்குதலும் பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று ஆ. ஹவவர் எ சீனியர் ஈரானியன் அபிஷியல்ஸ் ஓகே. அதே நேரம் இவர் பேரை சொல்லிட்டேன், இவர் சரி. வெளிவிவகாரத்துறை ஈரானுடைய அபிஷியல்ஸ் ஹவவர் அதே நேரம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா தேர் ஆர் நோ பிளான், எந்த விதமான திட்டமும் இல்லை. யாரோடு? மீட்டிங் வித் யுஎஸ் அபிஷியல் ஃப்ரம் டெக்னிக்கல் டீம் இன் தோஹா ம். திஸ் வீக். அவரும் அபிஷியலா வச்சிட்டார். அப்ப அமெரிக்கா சொந்தமாவே குழப்புறான். இல்ல அதாவது என்கிட்ட கெஞ்சுனா கெஞ்சலாம் நான் பேச வர்றேன் வரேன். அப்படின்னு ஆள் அனுப்பிச்சேன். ஆனா அவங்க வந்து பேச வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவனை குறை சொல்றது இதே இந்த மாதிரி வேலையே பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப ஆ, வெளிவிவகாரத்துறையினுடைய இணை அமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் கரிபபாடியும் அறிவித்துட்டார். ம், ஹையர் அபிஷியலும் அறிவிச்சிட்டாங்க. ம். ஈரானுடைய அபிஷியலா இருக்கக்கூடிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். ஆமா. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி வெரி காம். இல்ல அப்பாஸ் ஆராய்ச்சி இல்ல, கலிபப் இன்னொருத்தர், அது வந்து பேர் டக்கு ஞாபகத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க யார்ட்டையும் கெஞ்சல. கெஞ்சல். இப்ப இது இவ்வளவு தோஹா என்ன சொல்றாங்க? இப்ப இதுக்கு இடையில அமெரிக்கா வந்து பைத்தியக்காரங்கிறத புரூபிக்கிறான். அதாவது எம்ஓயு போடப்பட்டது எத்தனை நாள் ஆனா போட்டு ஒரு 18ஆம் தேதி போட்டாச்சு. 60 நாள். இல்ல எம்ஓயு 60 நாள் போட்டாச்சு. 18ஆம் தேதி சைன் ஆயிருச்சு. எப்போ? ஜூலை 17, 18. இல்ல இல்ல நம்ம ஜூன் 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 18. இப்போ இன்னைக்கு எத்தனாம் தேதி? இன்னைக்கு 30 அப்புறம் 12 நாள் ஆச்சு. 12 நாளைக்கு முன்னாடி ஏன் தாக்குதல் நடத்தினான்? இப்ப வரைக்கும் அங்க வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கானே. தாக்குதல் நடத்துறத ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. ஆ, இது பிபிசியில, அல் ஜசீராவுல மற்றும் எல்லா அங்க உள்ள இருக்கக்கூடிய ஃபராஸ் நியூஸ் வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, ம், இவர் என்ன சொல்றான், உன்னுடைய வாரிசு, உன் ஊரு, உன் மக்கள் எவனுமே இல்லாத அளவிற்கு. யார் சொல்றான்? யாரு? பைத்தியக்காரன். யார்கிட்ட? ஈரான. ஈரான் தோசி எல்லாம் அமெரிக்க அதிபர் சொல்றாரு. இப்போ நேத்து முந்தானத்து ஆ, ஒரு 42 மணி நேரத்துக்கு முன்னாடி வைங்களா, 50 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓகே. அட்லஸ், அதாவது வரைபடத்துல ஈரான் இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆ, யார் சொல்றா? ட்ரம்ப். அப்ப இவர் சுய புத்தியில சொல்றாரா? ஏற்கனவே என்ன சொன்னாங்க வந்து இந்த சரித்திரம் இவ்வளவு அது முன்னாடி, அது முன்னாடி ஒன்னொன்னா சொல்லி இப்ப இல்லாம வைக்கிறேன் டேய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொன்ன உடனே ம், அதுக்கு உச்சபட்ச தலைவர் முஜிதபா கமேனுடைய ஆ. மனசாட்சியாகவும் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் மூத்த உறுப்பினர் கலிபாபா. கலிபா, ஆ. 63 வயசு, பைலட். அவரு சரி. ஐஆர்ஜி செயல்பாட்டாளர், ஆ, மிகப்பெரிய விமான ஓட்டி. ஆ, அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரிறாங்களே, அதுக்கு பதில் அவர் சொல்றாரு, ம், அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும், ம். வாழும் அனைவரையும் நரகத்திற்கு தள்ள போகிறோம் நாங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அமெரிக்காவுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும், இதுக்கு பதிலடி கொடுக்காரு. ஆ, அவரா சொல்லல, ஆ, டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன உடனே நாங்கள் நரகத்துக்கு தள்ள ம். போகின்றன அவர் சொல்ல. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாவுடைய சொல்ல கேட்க வரைக்கும் அமெரிக்காக்காரன் விளங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நம்ம முன்னாடி பேசிட்டே இருக்கோம், இந்த மாதிரி நெத்தன்யாகு வந்து தன்னோட சுயநலத்துக்காக இதெல்லாம் பண்ணி உலகத்தை பூரா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதை இப்போ ஈரான் வந்து அபிஷியல் அறிவிச்சிருக்காங்க. அதை அப்படியே தமிழ்ல வாசிக்கிறேன். ம், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு சொல்வதை நீங்கள் கேட்பதால் ம். ஒட்டுமொத்த பிராந்தியமும் ம். எரிய போகிறது என்று அவர் வந்து சொல்லிட்டார், பதிவு செஞ்சிட்டார். இல்ல பிராந்தியம்னா இந்த மிடில் ஈஸ்ட். காலி. அப்ப அமெரிக்கா அமைதியா இருக்கும் அப்படி இருக்கும். அப்போ இப்ப நீ ஒரு மனுஷத்தன்மை இருந்தா ம், இப்படி பேசுவாங்க. சரி, இப்ப இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு இடையில ம். அதாவது ஸ்டண்ட் டவுன் அப்படின்னு ஒரு முறையை பயன்படுத்தி தற்காலிகமாக நேற்று போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இதுல இஸ்ரேல் அண்டு லெபனான். ஆமா, இல்ல இந்த ரெண்டு பேரும், அமெரிக்காவும் இது தாக்கல. ம், இஸ்ரேல் விஷயத்த அது போயிட்டு தான் இருக்கு. ம். ஆனால் இப்போது நமக்கு என்ன சந்தேகம் வருது? ஈரானுடைய அபிஷியல்ஸும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறையும் அறிவித்திருக்கிறது, எந்த பிளானும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை, ஸ்டாக் வித் யுஎஸோடு இந்த திஸ் வீக் தோஹாவில். ம். ஆனா அவர் தோஹாவில் வந்துகிட்டு இருக்கிறதாக தகவல் வருது. ஓகே. இப்ப இந்த நிலையில ம், இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா அது என்ன கண்ட்ரி? எங்க எது? ஜிசிசி கண்ட்ரி. ஜிசிசி ஆமா, இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சிலோடு ஜிசிசி நாடுகள்ல ஒரு கூட்டத்தை இப்ப போடுறான். அதாவது ஜூன் 17, 18 ஒப்பந்தத்தை போடுறான். 18. ஆமா. இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி
ஜிசிசி கண்ட்ரிகளை கூட்டி யார் கூட்டத்தை போடுறா? யாரு? அமெரிக்கா. சரி. அதுல வந்து கலந்து கொண்டது யாரு? அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ வெறியே. ம். யாரெல்லாம் அதை மீட்டிங் போடுறாரு? நல்லா கவனிங்க. அமெரிக்காவுடைய திட்டம் எப்படின்னு பாருங்க. வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் அனைவரும் கூப்பிடுறாரு. சரி. சவுதி 6 நாடுகளோட. 6 நாடுகள் இதெல்லாம் சொல்லுங்க. சவுதி அரேபியா, குவைத், கத்தாரு, யுஏஇ, பஹ்ரைன், ஓமான். இதுல ஓமனும் சேர்த்துக்கிட்டான். ம். ஓமனை சேர்த்து கொண்டு ஒரு அறிக்கை விடுறான். என்ன அறிக்கை? இங்க பாருங்க. இது கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தி. இதை சொல்லி நேயர்களுக்கு சொல்றேன். பேச்சுவார்த்தை நல்ல சமாதானமா 60 நாட்கள்ல முடிக்கின்னு இருக்கும்போது அந்த அறிக்கை இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முழுக்க வித்தியாசமா இருக்கு. என்ன சொல்றாங்க? ஜிசிசி கண்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, ஜிசிசி கண்ட்ரியை தூண்டி விடுது அமெரிக்கா. ஈரான் வந்து ஒரு ஆபத்தான நாடு. ஈரான் கையில அணு ஆயுதங்கள் இருப்பது இந்த பிராந்தியத்துக்கும் உலகத்திற்கும் மிக மோசம். அது மட்டும் இல்லாம அவங்க கையில வச்சிருக்கான ஐசிபிஎம், இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், இதெல்லாம் நம்ம வரைமுறைப்படுத்தணும். அது மட்டும் அல்லாமல் பிராக்சிகளுக்கான ஆதரவையும் சரி செய்யணும் அப்படின்னு யாரு சமாதானத்தை ஒப்பந்தம் போட்டானோ அந்த கத்தர்னு இருக்கான். சவுதியும் வேற எந்த நாடு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஓமான் முதல்ல இருந்து சமாதானத்துல இருக்காங்க. ஓமனை சேர்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஈரான் சார்பாக பதில் வருது. என்ன சொல்றாங்க? ஈரான் பதில் சொல்லுது, ஏப்பா பெண்ணை திரண்டு வர்ற நேரம் தாலியை உடைக்கிறீங்களா பாவிகளா? நாம ஒரு சமாதானத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். ஈரான் அழகா சொல்லுது, அந்த அக்ரிமெண்ட்ல மத்திய தரைக்கடல்ல அணு ஆயுதம் இல்லாத ஒரு தேசமாக நாங்கள் இணைய வேண்டும் என்ற முதல் முயற்சி எடுப்பதே நாங்கள் தான். எங்களுடைய உச்சபட்ச தலைவர் செய்தலி காமனி இஸ்லாமிய அடிப்படையில் மக்களை கொலை செய்கிற ஆயுதங்கள் ஹராம் என்றும் ஃபத்வா கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம அனைவரும் இந்த அணுக்கதிர்களை வைத்து நல்ல பணிகளுக்கு செயல்படலாம், அது நாம ஒரு ஜாயிண்டா செய்யலாம் அப்படின்னு முதலிலே நான் தான் சொன்னேன். நாங்கள் தான் சொன்னோம். ஈரான். அப்படி இருக்கும்போது 90க்கும் மேற்பட்ட அணு கப்பல்களை வைத்திருக்கக்கூடியவன் இஸ்ரேல். 300க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை ரகசியமாக வைத்திருப்பவன் இஸ்ரேல். அவனை குறித்து எல்லாம் கவலைப்படாத சவுதியும் கத்தரும் ஓமனும் யுஏயும் வேற எந்த நாடு 2 நாடும் சேர்ந்து பஹ்ரைன், குவைத் எல்லாம் கவலைப்படாமல் நாங்கள் எதுவுமே இல்லாம பச்சை புள்ள மாதிரி உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு எதிராக அறிக்கை விடுறீங்களே, என்னப்பா உங்க மனநிலைன்னு கேட்கறேன். இப்ப இந்த இடத்துல இன்னொரு நேத்து நம்ம சொன்னது புரிஞ்சுக்கிட்டு நேர்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்ப நேத்து நைட் வந்து கசாலி டி கோட்ல நான் வந்து சொல்லியிருந்தேன். அதை வந்து இப்போ இந்த இடத்துல பொருத்தி ரிப்பீட் பண்ணுவோம். எப்படின்னா, இங்க இஸ்ரேலோட முக்கியமான ஒரு அஜெண்டா ஒன்று இருந்தது, அது லீக் ஆயிருக்கு. ஓகே, என்ன லீக் ஆயிருக்குன்னா, அவங்க வந்து அணு ஆயுதத்தை 50 கிலோ டன்ல இருந்து 400 கிலோ டன் வார்கெட்டு வரைக்கும் ஒரு 16 இடங்கள்ல, ஓகே, 16 நகரங்கள்ல போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் முடிஞ்சா அது வந்து அந்த விஷயம் லீக் ஆயிருக்கு. அது எந்தெந்த நாடுங்கிறது திரும்ப வாசிடுறேன். எந்தெந்த நாடு இல்லை, எந்தெந்த இடம்ங்கிறது முக்கியமா. ஓகே, என்ன அப்படின்னா, நம்பர் 1 வந்து தெஹ்ரான், இஸ்ஃபகான், நட்டான்ஸ், டமாஸ்கஸ், பெய்ரூட், காசா, பாக்தாத், கெய்ரோ, அலெக்சாண்ட்ரியா, கார்த்தோம், மொகதிஷு, ட்ரிப்போலி, காபூல், இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, பஞ்சாப். அதுல ஒரு ஜிசிசி கண்ட்ரி கிடையாது. இதுல எதுவும் ஜிசிசி கண்ட்ரி கிடையாது. இது எல்லாமே ஜிசிசி கண்ட்ரிக்கு சுத்திய சவுதி. இந்த ஜிசிசி 6 நாடை விட்டுட்டு அந்த பக்கம் பார்த்தா நீங்க அணுகுண்டு போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து லீக் ஆயிருச்சு. இப்போ எவ்வளவு மோசமான ஆளு. அப்ப இஸ்ரேல் அதை அணுகுண்டு போட்டு என்ன ஒரே நேரத்துல ஆரம்பிச்சு சல்லுன்னு போய் எல்லா இடத்தையும் அணுகுண்டு போட்டான்னா என்ன ஆகும்? டெஹ்ரான், நட்டான்ஸு, இஸ்பகான், இங்க 3, இந்த 3 ஏரியா வந்து இதுல முடிஞ்சு போச்சு. அது அங்க அணுகுண்டு இருக்கட்டுமே, ஈரான் வந்து முடிஞ்சு போச்சு. பாக்தாது ஓகே, ஈராக் முடிஞ்சிருச்சு. காபூல், ஆப்கானிஸ்தான் முடிஞ்சிருச்சு. இஸ்லாமாபாத், பஞ்சாப், ராவல்பிண்டி, அந்த 3 இடமும் வந்து அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு. எங்க இப்போ பாகிஸ்தான், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பெய்ரூத்து, லெபனான் முடிஞ்சிருச்சு. டமாஸ்கஸ், சிரியா முடிஞ்சிருச்சு, சொல்லி முடிஞ்சு. கார்த்தோமு, இதெல்லாம் வந்து அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. கெய்ரோ, அலெக்சாண்ட்ரியா, இது எஜிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ட்ரிப்போலி, லிபியா முடிஞ்சிருச்சு. லிபியா, ஆமா. இப்போ சுத்தி உள்ள அத்தனை நாடுகள்லையும் 16 நகரங்கள்ல அணு ஆயுத பிரயோகப்படுத்துறதுக்கு அவன் பண்ணி வச்சிருந்த லிஸ்ட் இருக்குல்ல, அது லீக் ஆயிருச்சு நேத்து. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இதுக்கும் இவங்க சொல்ற இப்ப ஜிசிசி கண்ட்ரி அவங்களோட சேர்ந்து ஈரானுக்கு எதிராக வந்து இப்ப சரியா போச்சா? நான் சொல்ற செய்திக்கு இதுக்கு மேட்ச் ஆயிருச்சு.
கிளீனா மேட்ச். இப்ப அந்த ஜிசிசி கண்ட்ரில சவுதி இல்ல. சவுதி இருக்கு. இல்ல இப்ப குண்டு போடுறதுல குண்டு போடுற சவுதி, யுஏஇ, அந்த 6 நாடு இல்ல. 6 நாடு. அது எந்த நாடெல்லாம் சொல்லிடுவோம். சவுதி 1, சவுதி, குவைத், இல்ல குவைத்ல சவுதி 1, குவைத் 1, பஹ்ரைன் 1, ஓமன் 1, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் 1, இன்னொரு நாடு கத்தார். இந்த 6 நாடுகளும் அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானை கண்டித்தது. அமெரிக்காவுக்கு வாலாற்ற நாய்கள். இப்ப இந்த நாடுகளுக்கு குண்டு போடாமல் பாகிஸ்தான், லிபியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், எகிப்து, ஈரான், ஈராக்கு, எகிப்து, சோமாலியா வருதா? அந்த இதுல வர கார்த்தோம்லாம் எங்க இருக்கு? எந்த ஊரு? கார்த்தோம் அது எங்க இருக்கா? மொகதிசு எங்க இருக்கு? மொகதிசு. இப்ப இவன் எவ்வளவு மோசமான சக்தி. சரி, இவ்வளவு குண்டு போட்டா உலகம் இவனை என்ன செய்வாங்க? பாராட்டுவாங்க. ஓகே, சூப்பர்ப்பா, எல்லாம் போட்டு முடிச்சோம். ஒரே டைம்ல 16 நகரங்கள்லயும் போட்டாச்சுன்னா எல்லாம் அல்லோலம் லபோலகம் அடிச்சுட்டு வாங்கி இவன் ஜாலியா உட்காந்துருப்பானா? இவ்வளவு பெரிய தேச மனித இந்த பக்கம் பார்த்தா சிரியாவோட தலைநகரத்துல போட போறேன், டமாஸ்கஸ்ல. அப்புறம் பெய்ரூட், லெபனான் தலைநகர். ட்ரிப்போலி வந்து லிபியால. இஸ்பஹான். அப்புறம் சுத்திய தெஹ்ரான். அப்புறம் டெஹ்ரான், பக்தாத், இஸ்பஹான், பாக்தாத், இஸ்லாமாபாத். ஆமா, இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, பஞ்சாப், காபூல், ஆப்கானிஸ்தான். இப்படி இருக்கிற மொத்த முஸ்லீம் கண்ட்ரியை சுத்தி இருக்கிற பூரா போட்டு முடிச்சுட்டு இவன் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். சரி, இப்ப அமெரிக்காவுடைய அடுத்த வேலையை பார்க்கும். ஹெர்மூஸ் வளைகுடாவில் ஒப்பந்தம் போடும்போது நீங்க வெளிப்படையா போடக்கூடாது, ரகசியமா போட சொல்லிடுங்க. ஹெர்மூஸ் வளைகுடா வந்து நீங்க சொன்ன நம்ம ஏற்கனவே கடல்வழி பிராந்தியத்தை நீங்க சொன்னீங்க 33, 38 நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, இந்த பக்கம் இவங்களுக்கு கம்மி, அந்த நாட்டிக்கல் மைல் தான் வருதுன்னு சொல்லிட்டோம். ஆமா, அதுல 3 வழி இருக்கு. ஒண்ணு ஓமன் பக்கம், இன்னொன்னு மத்திய வழி, இன்னொன்னு தெற்கு வழி. மத்திய வழி எது? அதுலயே 3 பாகம். அதுல அந்த இடத்துல 3 பார்ட். 8 கிலோமீட்டர் மட்டும் கப்பல் போறதுக்கு போற வழி சமதளமா இருக்கு. அது வந்து ஈரான் சைடுல இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான்னா, அமெரிக்கா காரணம் இவனு சேர்ந்து ஓமனை தனிசா பிரிக்கிறான். பிரிச்சு ஓம் வழியில கப்பலை விடுறேன். சரி, இப்ப சண்டை வந்த காரணம் தான். ஓகே, ஓம் வழியில கப்பலை விடுறேன். ஓகே, இவன் என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துக்கு இது சிங்கப்பூர் கப்பல் போச்சு கொடி கட்டி. அது பிரச்சனை அது இல்ல. நீங்க ஓமான் சைடுல கப்பல் போக முடியாது. ஏன்? ஓமன் பக்கம் தான் போயிருக்குங்கிறான். இல்ல, ஓமன் பக்கம் போக முடியாது. அது ஏரியா வந்து மேடு பள்ளம். அதாவது இங்க வந்து இந்த 8 கிலோமீட்டருங்கிறது வந்து இப்போ 15 பிரிச்சாச்சுன்னா, இப்போ 33, 16 பிரிச்சாச்சுன்னா, இந்த இதுல வந்து அந்த 8 கிலோமீட்டர் போறதுல மேபி 1 or 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஓமான் சைடு. மற்ற ஒரு 6 கிலோமீட்டர் அது வந்து ஈரான் சைடு, ஈரான் பக்கம். ஓகே, இந்த ஒரு சார்பு பக்கத்துல வர முடியாது. ஏன்னா அந்த பக்கம் கடல் கண்ணி வச்சிருக்காங்க, கண்ணி வெடி வச்சிருக்காங்க. இதுல பாயிண்ட் வரேன். இப்ப அத பத்தியான டீடைல்ஸ் மேப் நம்மள்ட்ட இல்ல. ஆனாலும் இவர்கள் இப்படி புரிஞ்சுக்கிடுவோம், இவர்கள் சொன்ன பாதை இல்லாமல் மறுபாதையாக போனார்கள். சரி, அதாவது ஈரான் இந்த ரூட்ல தான் போகணும். அதாவது 2 அடுத்தாக்கள் இருக்கு. ஓகே, இப்படிதான் இருக்குங்க. நீங்க இந்த ரூட் இதுக்கு இந்த எல்லை கோட்டு, இந்த கோட்டுக்கு அங்கிட்டு போங்க. இவன் இந்த கோட்டுக்கு இங்கிட்டு வரான். சரி, கோட்டுக்கிட்டு வந்து அவன் அடிக்கிறான். இந்த இடத்துல ஒண்ணு போச்சுன்னு. ஓகே, ரெண்டு பேருக்கும் 2 அடி தான் டிஃபரெண்ட். ஆனா இந்த பக்கம் தான் வா அப்படி எடுத்துக்கிறேன். நம்மகிட்ட இந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பேப்பர்ட்ட இல்ல. அப்ப ஈரான் என்ன சொல்லுது, நான் சொல்ற ரூட்ல தான் நீ போகணும், அதுதான் உனக்கு பாதுகாப்பு, கண்ணி வெடி கிடையாது. நீ அந்த பக்கம் போகாதன்னு சொன்னாலும் நீ ஏன் போனான்னு அடிச்சான். அடிச்ச உடனே அமெரிக்கா திருப்பி தாக்கினான். ஆமா, 11 இடத்துல சிரிக்குது சேர்த்து. ஏன் அந்த சிரிக்கல நான் தாக்குறான்னு வருது. இந்த சிரிக்குங்கிற ஏரியாலாம் ரொம்ப கவனிச்சிங்கன்னா, அவங்கள்ட்ட டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அங்க பெரிய டவர்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு நேர இவன் ரஷ்யா கூப்பிட்டு சொல்லிட்டான், அவனை நம்பாத, அவன் எல்லா நாடுகளையும் சேர்த்து கொண்டு தரைப்போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறான். அமெரிக்கா கவனமா இரு அப்படின்னு ரஷ்யா சொன்னதுனால இப்பதான் இப்ப புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில நான் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு செய்தி ஃபராஸ்ல வெளியாயிருக்கு. சரி, நான் ஒரு சின்ன கேள்வி. இந்த இவங்க அறிவிப்பு இருக்குல்ல, ஜிசிசி வந்து ஈரானுக்கு எதிரான அறிவிப்பு என்னைக்கு வந்துச்சு? நேத்தா? அதுதான் முதல்ல சொன்னேன். இல்ல, என்னைக்கு வந்துச்சு? அது ஒரு 3 நாள் ஆச்சு. ஆனா 3 நாளைக்கு அப்புறம், 3 நாளா ஒரு 4 நாள் ஆச்சு. அந்த 4 நாளைக்கு அப்புறம் இவங்க வந்து ஈரானும் ஓமானும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போவதாக சொல்லியிருக்காங்க.
அக்ரிமெண்ட் போடல. இன்னும் போடல, ஆனா பேச்சுவார்த்தை நடந்துட்டு அது வந்துட்டு அந்த செய்தி வந்துட்டு ம். அல் ஜசீரா அதை பிளாஷ் பண்ணியிருந்தாங்க. ஆ, ஓமனுக்கும் நாங்களும் சேர்ந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டியை அமைத்து ஆ, அதை இனி வருங்காலத்துக்கு பரிவர்த்தனை செய்வதற்கு பணத்தை பிரித்துக் கொள்வதை எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. ஓகே இதுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி இது வந்து இவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுவதற்கு இனிஷியேட்டிவ்ஸ் கோயிங் ஆன். ம், their proclamation was being made அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு. ஒரு அறிவிப்பான விட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வந்தது செய்தி. அல்ல, அது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே ரகசியமா நடக்கும், பேசுவாங்க, அதெல்லாம் இல்ல. அந்த பேச்சுவார்த்தை நடந்துடக்கூடாதுன்னு ஓமனை கூப்பிட்டுருக்காம. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாயி அவங்க என்ன ஆத்திரம்னா, நாங்க ரெண்டு பேரும் பங்காளிங்கப்பா, நாங்க பேசிக்கிறோம். சரி, இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். என்னன்னா, நேத்து நம்ம கத்தாரோட எமீர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ஓகே, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் யாரு? இஸ்ரேல். அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை கேட்க துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஆளு தான் வந்து இப்ப இந்த கத்தாரு தான் வந்து சமாதானத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கத்தாரோட தலைவர் என்ன சொல்றாரு வந்து, இத்தனைக்கு காரணம் அவர் தான், அவர் நீங்க கண்டிக்க துப்பு இல்லையான்னு சொல்லி அமெரிக்கா எதிர்த்து பயங்கரமா பேசியிருக்கிறாரு. அமெரிக்காவை எதிர்த்து. ஆமா, நேத்து இப்ப அப்துல் ரஹ்மான் அல் தானி இருக்காரு இல்லையா, ஆமா, இவன் சமாதானத்துக்கு உயிரை கொடுத்து போராடுறான்னு சொல்றான். அப்ப அவன் எதுக்கு இங்க கூட சேர்ந்து இவங்க கூட போய் சேர்ந்து கையெழுத்து போடுறான்? அந்த பேச்சுவார்த்தை வரும்போது அந்த இது வெளியுறவுத்துறை வேற, இது வேற அப்படிம்பாங்க. வழி அது வேற டிபார்ட்மெண்ட். இப்ப உண்மையிலேயே இந்த உலக அழிவுக்கு காரணம் யூதர்களாகத்தான் இருக்க போகிறார்கள். இதை எப்படி சொன்னா, ப்ராஃபட் ஒரு ப்ராஃபஸி இருக்கு. நம்ம மத ரீதியா பேசல. இவர்கள் எவ்வளவு மோசமான ஆட்கள் என்பது இப்போது தெரிகிறது. நீங்கள் சொன்ன மிக முக்கியமான விஷயம், அது ஸ்பெகுலேஷனா இருக்கலாம். நீங்கள் சொன்னது அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா தகவல்ல பல செய்தி வரும் இருக்கு. அதை நம்ம வந்து கன்ஃபார்ம்டு சொல்லல. இப்ப அது கன்ஃபார்மான செய்தி மட்டும்தான் சொல்றான். பக்கர் கலிபா சொல்றாரு, பெஞ்சமின் நித்தா இது கன்ஃபார்மா அவர் ட்ரூத் சோஷியல் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அதுக்கு வந்த தகவலை இப்போ வந்து பக்கர் கலிபாவு வெளிப்படையா சொல்றாரு. அவன் சொல்ல கேட்கும் வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்வு வராதுன்னா அவனுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லுது இவனு ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கான். ஒண்ணு. இப்ப நம்ம அடுத்த செய்தி என்னன்னா, மிக முக்கியமான செய்தி. ஓகே, இப்ப இந்த செய்தியில போற வருஷம் இதே நேரம் போருக்கு முன்னாடி எவ்வளவு கப்பல் போயிருக்கு தெரியுமா? 1150 கப்பல் போயிருக்கு. எத்தனை நாளைக்கு? இந்த ஜூன் மாதம் வழி. இப்ப ஜூன் வரைக்கும். ஆமா, ஜூன்ல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஒரு மாசமா இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 120 140 கப்பல். அப்ப ஒரு மாசம் வச்சுக்கிடுங்க. ஆமா, ஒரு மாசம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும். சரி, அது வந்து 3000 கப்பல் போகல, ஆனா 1000 சில்லற போயிருக்கு. அதுல ட்ரேடு கப்பலும் போயிருக்கு. கண்டிப்பா ட்ரேடு கப்பல், எண்ணெய் கப்பல், 2 கப்பல் சேர்த்து அது 40 கப்பல் ஏதோ ஒரு கணக்கு. ஆனா இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மி. இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் கப்பல்களே போகல. ஏன்னா இப்ப மார்ச் பிப்ரவரி 28 அடிச்சாங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி போகல, எதுவுமே போகல. பாத்தீங்களா? ஆமா. அப்ப இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகி ஃபயர் ஆகுறதுக்கு சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருக்கு அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னா, அமெரிக்காவுல சில யூத லாபி தூண்டி விடுகிறது. எப்படின்னா, இந்த பிரச்சனை அணைந்து விட்டால் இஸ்ரேல் தனிமைப்படுத்தி விடும். அந்த நிலைக்கு வந்து விடக்கூடாது. எப்போதும் கொதிநிலையிலே இருந்தால் அமெரிக்கா அங்கே வல்லாதிக்க சக்தியாக இருக்கும், இஸ்ரேலும் இருப்பார்கள். மத்திய கிழக்கில் ஒரு அமைதியற்ற பிரதான ஒரு அப்நார்மல்ஸ் இஸ் கோயிங் டு பி அப்பியர். ஒரு அசாதாரண சூழல் இருந்தால் மட்டும்தான். ஆனால் ஈரானுடைய முடிவு கடைசி வரை போர், கடைசி வரைக்கும் அழிப்பு. அப்ப நீ அடிச்சா நான் அடிப்பேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன். 31 அடிச்சிட்டான். இதுல அடுத்து ஐசிபி ஒரு முக்கியமானது எனக்கு மறந்து விட்டது. ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மிலிட்டரி டிஃபென்ஸ். சரி, $400 மில்லியன் இந்த போர் நேத்து நடந்ததுல மட்டும் $400 பில்லியன் செலவு பண்ணணும். யாரு பண்ணிருக்கா? ஈரான் அடிச்சான் இல்லையா குவைத்ல, 5th ஃப்ளீட்ல, பஹ்ரைன்ல பயங்கர அடி அடிச்சான்ல. அந்த கட்டடங்கள் ரெனோவேஷனுக்கு மட்டும் 400 பில்லியன். மில்லியன் நாட் பில்லியன், சாரி, 400 மில்லியன். 4000 கோடின்னு வச்சுக்கோங்க. 4000 கோடி வருது. 4000 கோடி தான். 1000 மில்லியன் தான். 1 மில்லியன் என்பது 10 லட்சம் கோடி. 4000 கோடி. 4000 கோடி அந்த இதுக்கு மட்டும் செலவு பண்ணாங்க. அதுக்கு மட்டுமே பணம். மத்தது வேற. மத்ததுக்கு அவன் 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 அது வேற. இது கட்டடங்கள் இடுபாடுகளுக்கு முன்னா அவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடத்தின மட்டும் இல்லாம மெனி பீப்புள் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் 5th ஃப்ளீட். அங்க இருக்கக்கூடிய. அடுத்து இன்னொரு விஷயம் வந்திருக்கு, இது வரைக்கும் வராதது. குவைத் நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் had been issued to the public. சரி, what it said, மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள். அப்புறம் குவைத்ல நமக்கு அடிக்கடி தகவல் வரும்ல, அங்க குவைத்ல மெஜாரிட்டி ஆஃப் பங்களா இருக்கு இல்லையா, லோக்கல் ஆள் இருக்காங்கல்ல, அவங்க அவ்வளோ பங்களாலையும் அண்டர் கிரவுண்ட் கட்டி வச்சிருக்காங்க. சரிதானா? அந்த அண்டர் கிரவுண்ட் எனக்கு வந்து ஒரு போட்டோ வீடியோலாம் வந்துச்சு, அதை நம்ம இங்க போட முடியாது. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு தான் செய்தி.
சரி, இப்ப நமக்கு வந்த ஒரு ஒன்னொன்னா வழக்கம் போல சொல்லுவோம் பாத்தீங்களா? சொல்லுங்க. ஆமா, அந்த ஒவ்வொரு செய்தியா சொல்லிடுவோம். இப்போ வந்து பிரேக்கிங்ல ஃபர்ஸ்ட் இது என்ன தெரியுமா? பிரேசில் எக்ஸ்பெல்ஸ் தி இஸ்ரேலி அம்பாசடர் ஃப்ரம் இட்ஸ் கண்ட்ரி. பிரேசில், எனக்கு உன்னுடைய தூதரகம் வேண்டாம். யார் சொல்றா? பிரேசில் அங்க இருந்த இஸ்ரேல் தொடர்பே வேணாம், தொடர்பே வேணாம், சங்காத்தமே வேணாம். அந்த ஏற்கனவே அங்க இருந்த தூதர் இருக்காருல்ல, அவனை வெளியே போட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிட்டார். சரி, ஓகே. டிப்ளமேட்ஸ் ஃபார் சைல்டு கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு பாசிட்டிவான செய்தியும் ஜப்பான் பண்ணதையும் சொல்லிடுவோம் போற போக்கிலேயே. இந்த வெறும் போர் செய்தி மட்டும் இல்லாம அதோட இடையில என்னன்னா, ஜப்பான் பில்ட் எ ஷிப் that makes its own clean fuel from seawater and never needs to stop for refueling. அப்போ கப்பல் வந்து கடல் தண்ணியிலேயே அது வந்து மொத்தத்துக்கு தன்னுடைய எரிபொருளை தயாரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், எரிபொருளுக்காக நிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு கப்பலை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இதுதான் இங்க பாத்தீங்களா? இதுதான். ஓகே. தன்னால போகும், அது கடல் தண்ணி எடுக்கும், அதை வந்து ஃபியூலா மாத்தும். ஜப்பான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஜப்பான் built a ship that makes its own clean fuel from seawater and never needs to stop for refueling. எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் அதுல என்ன சக்தி இருக்கு? பெரிய அதிசயமான செய்தி இது. இல்ல, இது அந்த காலத்துல இருந்து எப்படின்னா, சீ வாட்டர்ல வந்து நமக்கு வந்து இது தானே, நம்ம சோடியம் குளோரைடு தானே. ஆமா. அதுல வந்து சோடியம் இருக்குல்ல. ஆமா, சோடியம் குளோரின், இந்த ரெண்டையும் பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எரிபொருள் பெருசா கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். சோடியம் வந்து எல்லோ கேக் மாதிரி இருக்குமா, தண்ணிக்குள்ள போட்டா புசு புசு நடிக்கும் தெரியுமா? அதுக்கு கெமிஸ்ட்ரி லேப்ல அது போட்டா இது கெமிக்கல், இது வந்து NH3, அது அமோனியாவா? இல்ல, அது அமோனியா NH3, இது வந்து NaCl. ஆமா. சோ இது வந்து இன்னொன்னு வச்சுக்கேன். இப்ப வெனிசுலால வந்து 7.5 ரிக்டர் ஸ்கேல் எர்த்குவேக் நடந்துச்சுல்ல, இன்டியூஸ்டு பை ட்ரம்ப்ஸ் மேசிவ் ஆயில் ட்ரில்லிங் நாட் நேச்சர் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. சரி, அப்போ அங்க எக்கச்சக்கமா உறிஞ்சினால தான் அங்க இவ்வளவு பெரிய எர்த்குவேக் வந்துச்சு அப்படிங்கிறது. சரி, இப்போ அடுத்து வருது வந்து ஓமான் ஏ US ally gives a big jolt to Donald Trump by siding with Iran on fees collection for safe passage through Strait of Hormuz. This fees will be similar to that being collected in Strait of Malacca. அதுக்கேற்ற மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இஸ்ரேல் லான்ச்சஸ் ஸ்ட்ரைக்ஸ் அக்ராஸ் சதர்ன் சிரியா that forces Syrian families to flee their இப்போ இங்கே லெபனான் அடிச்சு போய் இப்போ சிரியாவில் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. இஸ்ரேல் கண்டினியூட் ஸ்ட்ரைக்கிங் சிரியா, லெபனான் அண்ட் காசா டு டிஸ்ரப்ட் ஈரான் US டீல். இது வந்து அல் ஜசீரா போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து தி சவுதி UAE அலையன்ஸ் ஜஸ்ட் ஃப்ராக்சர்ட் இன் ஏமன் அண்ட் த ரெட் சி இஸ் பேயிங் ஃபார் இட். அதாவது சவுதி ஏமனோட மனம் முறிவுச்சு. அந்த 3 ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று ஹவுதி, இன்னொன்று PLC, இன்னொன்று STC. இதுல STC வந்து இப்போ தனியாக நிற்குது, ஏன்னா அது UAE ஃபீட் பண்றது. STC தானே அவன் சப்ளை பண்ணான், பட் அது இப்ப தனியா நிக்குது. அந்த PLCங்கிறது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசு, அது அரசாங்கம், அது சவுதி ஃபீட் பண்ணுது. ஹவுதிஸ் வந்து ஈரான் ஃபீட் பண்றாங்க. இந்த வடக்கு பகுதி, இந்த ஏமன் அண்ட் சவுதி அரேபியா கான்ஃபிளிக்ட் பிரச்சனையில தான் இப்ப என்ன நடந்திருக்கு, மொத்த ரெட்சியும் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி தள்ளாடி நிக்குது இப்போ. ஓகே. இப்போ அடுத்ததுல வந்து திஸ் இஸ் அப்சல்யூட் சினிமா. யார் சொல்ற? ஜஸ்ட் டேஸ் எகோ கத்தார் வாஸ் மீடியேட்டிங் த சீஸ்ஃபயர். ஓகே. டுடே வந்து கத்தார் டைரக்ட்லி ஸ்லாம்ஸ் நெதன்யாஹூ இஸ்ரேல். என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் அன்அக்செப்டபிள் தட் 100 people have been killed in Lebanon over 3 days of ceasefire while Israeli attacks continue. Everyone now sees who is committing terror in the world. Okay. The mediator just turned on its own ally, Qatar, showing real backbone. Netanyahu's isolation grows as key partners start speaking out. Middle East alliances shifting fast. இது சொல்றது என்னன்னா, இப்போ இந்த GCC என்னதான் வந்து அறிவிப்பு கொடுத்தாலுமே சைலண்டா வந்து ஈரான் பக்கம் ஒதுங்குறாங்க, அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் விட்டுட்டு அப்படின்னு. அது நம்ம ஏற்கனவே நீங்க சொன்ன செய்தி இருக்கு, ஆனாலும் அமெரிக்கா அதுக்கு விடுவார்களா என்கிட்ட கேள்விதான் நமக்கு வருது. இப்ப நீங்க சொன்ன செய்தி ஒரு பக்கம் விட மாட்டாங்க, ஆனா இப்போ அமெரிக்கா கை. ஆனால் சில விஷயம் இருக்கு சார், காலம் சில விஷயங்களை முடிவு செய்யும். ஆமா, அது வரைக்கும் நம்ம என்னதான் சதி செய்தாலும் ஒரு விவகாரத்தில் இருக்கிறது. ஆமா, மக்கரு ஓ மக்கர் அல்லா ஒல்லாஹு ஹைரின் மாக்கிரின். கடவுள் சொல்கிறார், இறைவன் சொல்கிறார், அவர்களும் சதி செய்கிறார்களா, நாமும் சதி செய்வோம்.
இப்ப ஓகே. பல இடங்கள் அப்படித்தான் நடந்திருக்கு. ஆ, நடந்து கொண்டே இருக்கிறத பாக்குறோம்ல. இருக்கு ஓ இருக்கு. மகர் அல்லா, அது இயற்கை நடத்தும். அது இறைவன் என்று சொன்னாலும் நம்புங்கள், இல்லை இயற்கை இயற்கை என்று நன்னாலும் நம்புங்கள். அது உங்களுடைய போக்கு. இயற்கை வந்து எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணாலும் பதிலடி கொடுத்தே தீரும். சரி, இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாமா? முடிச்சு நம்ம விதைச்சது இன்னைக்கு வினையா நிறைய இருந்த பேசிட்டோம். வினை விளையும். ம். இல்ல விதைச்சது திணையா இருந்த திணை விளையும். இப்ப அவங்க விதைச்சிட்டு இருக்குது வினை வினைதான் வரும். வினை தான் வினைதான் வரும். அது சரி. ஆமா. காலம் சுத்திட்டே இருக்கும். அது பாட்டு அதுக்கான காலத்தின் ஓட்டம் பல விஷயங்கள் இருக்கும். வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அமெரிக்கா ஒண்ணும் இல்லாமல் போவதற்கும் அதிக வாய்ப்பு உண்டு. பெரிய வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா வந்து கை இறங்கும் போது ஆட்டோமேட்டிக் இஸ்ரேல் வந்து வளக்குழிஞ்சிரும். முடிஞ்சிடும், 67க்கு முன்னாடி வந்து பாலஸ்தீன் எப்படி இருந்துச்சோ வந்துடும். அப்புறம் நேத்து வந்து ஒரு இது பார்த்தேன். ஆனால் ஒரு விவகாரம் சார், இதுல சொல்றேன், இதுல ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ, சீக் எல்லாம் இல்ல. பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கும் கடவுளுடைய கேட்புக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. இயற்கைக்கும் எந்த தடையும் இல்லை. ஆமா. இதுல நேத்து ஒரு இது கல்வெட்டு இல்ல, இந்த மேன்ஹோல் கவர் இருக்குல்ல, அது ஒண்ணு இருந்துச்சு. எங்க தெரியுமில்ல? ஹைஃபால. கவர்மெண்ட் ஆஃப் பாலஸ்தீன் ஹைஃபா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டு ஒரு மேன்ஹோல் கவர் இப்போ வந்து காமிச்சாங்க. சரி, அப்போ ஹைஃபா வந்து இஸ்ரேல் இல்ல, ஹைஃபா வந்து பாலஸ்தீன். அதான் கிளீன் ஆயிட்டேன். ஆமா. சரி, எனிவே இப்போ ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கலந்துக்கிட்டோம். அது இது என்ன, போர் நிக்க மாட்டேங்குது, வருத்தமா இருக்கு நமக்கு. நிறைய மக்கள் அங்கிருந்து பேசும்போது போகலாம், அமைதி மண்டலமா மாறணும். மாறல. இப்போ நாம அடுத்த செய்தியில என்ன பேசணும் தெரியுமா? வளர்ச்சி குறித்தே பேசணும். நிறைய இந்த நாடு இவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, இந்த நாடு இப்படி போயிருக்கு, அமெரிக்காவோடு இப்படி, உலகத்துல இப்படித்தான் பேசணுமே தவிர மக்கள் அழிவை பத்தி பேசவே. அதை எப்ப பேசுவோம்னா அமெரிக்கா கை இறங்கினா மட்டும்தான் பேச முடியும். இல்ல, இப்ப இறங்கிட்டு தான் போச்சு. இன்னும் இறங்கி அடுத்தப்ப நம்ம பாசிட்டிவ் நிறைய பேசுவோம். துபாயை பத்தி பாசிட்டிவா பேசுறதுக்கு, சவுதியை பத்தி இப்ப பாசிட்டிவா பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அடுத்தது பேச ரொம்ப நன்றி சார். நன்றி.